श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै, रत्यै नमोऽस्तु रमणीयगुणार्णवायै, शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै, पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तम वल्लभायै. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளிச் செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் 11வது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்ம பல பிரசூத்யை, ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. முந்தைய 10 ஸ்லோகங்களில் மகாலட்சுமி தாயாரை தியானம் செய்து ஆவாகனம் செய்து அவரின் கருணாவிலாசத்தையும் கடைக்கண் பார்வையையும் வேண்டினார் ஆச்சாரியர். இந்த 10வது ஸ்லோகத்தில் தாயாரை நமஸ்காரம் செய்து அழைத்தார். இப்பொழுது தாயார் சங்கரர் முன் தோன்றி ஆவிர்பவித்து விட்டாள். ஒளி பொருந்திய அந்த தாயாரின் ஸ்வரூபத்திற்கு நமஸ்காரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அந்த பாலசங்கரர். தாயாரின் பிரபாவங்களை கூறி எப்படி நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார் பாருங்கள் ஆச்சாரியர். எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் செய்யும் கர்மாக்களை பிரித்து அதற்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கும் சக்தி பராசக்தியான மகாலட்சுமிக்கு மட்டும்தான் உண்டு. நல்ல செயல்கள் புரிந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாள் அந்த தேவி. அவள் சப்த பிரம்மம் என்ற வேத ஸ்வரூபியாக இருக்கிறாள். ஸ்ருதி எனப்படும் அந்த வேத ரூபிணிக்கு என் நமஸ்காரத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்ம பலப்பிரசுத்யை என்று நமஸ்கரிக்கிறார் ஆச்சாரியர். மங்களத்திற்கே இருப்பிடமாய் அளவற்ற சௌந்தரியம் லாவண்யம் நல்ல குணங்களுடைய ரதி தேவியாக இருக்கும் அந்த லோகமாதாவிற்கு என்னுடைய நமஸ்காரத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை என்று நமஸ்கரிக்கிறார் ஆதிசங்கரர். பத்மாசனத்தில் அமர்ந்து தியான யோகத்தில் இருந்து வருவதால் சகல உலகங்களையும் சம்ரக்ஷணம் செய்யக்கூடிய சக்தியோடு இருக்கும் அந்த பராசக்தி தேவிக்கு என் நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றேன் என்று சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை என்று நமஸ்கரிக்கிறார் பாலசங்கரர். சதபத்ரம் என்றால் தாமரை புஷ்பம். உலகங்கள் யாவற்றையுமே தாமரை புஷ்பத்தில் அமர்ந்துதான் ஆளுகிறாள் அந்த பராசக்தி. க்ஷரம் என்றால் ஆகாசம், அக்ஷரம் என்றால் மாயையான ஆகாசம். க்ஷரப்பிரபஞ்சம் அக்ஷரப்பிரபஞ்சம் என்ற இரு பிரபஞ்சத்தையும் ஆளும் உத்தம புருஷனாகிய அந்த மகாவிஷ்ணுவின் தர்மபத்னியான சம்பூர்ண தேவதையான மகாலட்சுமிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை அர்ப்பணிக்கிறேன். புருஷர்களிலேயே உத்தமனான அந்த புருஷோத்தமனுக்கு திடத்தையும் பலத்தையும் கொடுக்கும் புஷ்டி தேவியாக இருக்கும் மகாலட்சுமியின் திருவடியில் அநேக கோடி நமஸ்காரங்களை அர்ப்பணம் செய்கிறேன் என்று புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை என்று பலவித நாமங்களால் துதித்து வணங்குகிறார் சங்கரகுரு. ஸ்ருதியை நமஸ்காரம் செய்வதால் நம் நல்ல கர்மாக்களுக்கு உண்டான பலனும், ரதியை நமஸ்காரம் செய்வதால் அழகிய குணங்களும், தாமரை செல்வி
அவளை நமஸ்காரம் செய்வதால் எதையும் எதிர்நோக்கும் தைரியமும் சக்தியும் நமக்கு கிடைக்கும். இவைதான் வாழ்க்கையின் முதல் படி. நல்ல செயல்கள், நல்ல குணங்கள், நல்ல மனோதிடம் இருந்தால் சக்தியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வந்துவிடும். இவைதான் வாழ்க்கையை வாழும் முதல் படியாக இருக்கும். கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த 11வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து தாயாரை நமஸ்கரித்தால் நல்ல உத்தம குணங்கள் மட்டுமல்லாமல் சக்தியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நற்செயல்களுக்கு ஏற்ற பலன்களும் நமக்கு கிடைக்கும். வணங்கி பலன் பெறுவோம். லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணம்.